ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். டெவான் கான்வேயோட அந்த ஒரு ரூல்ட் அவுட் இன்னும் அஃபிஷியலி ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது அறிவிக்கல. ஆனால் பிளாக் கேப் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, அவருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் சர்ஜரி நடக்க போகுது லெஃப்ட் தம்பில். அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 8 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த மே மாசத்துல மறுபடியும் ஐபிஎல்குள்ளே வருவாரா அப்படின்னா ஒரு டவுட். பிகாஸ் T20 வேர்ல்டு கப் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாரு. சோ இந்த சீசன் பாத்தீங்க அப்படின்னா டெவான் கான்வே விளையாடுறதுக்கு சான்சஸ் இல்லவே இல்லை. சோ டெவான் கான்வேக்கு பதிலா ஏதாவது ஒரு பிளேயரை ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே அறிவிப்பாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி அறிவிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அறிவிக்கிற பிளேயர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிறத பத்திலாம் நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். இதுக்கு முன்னாடி ரியான் ரிக்கல்டன் பத்தி நான் பேசியிருந்தேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா பில் சால்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. இங்கிலாந்தை சேர்ந்த பில் சால்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸா இந்த வாட்டி ஐபிஎல் 2024 ஆக்ஷன்ல ரூல்ட் அவுட் ஆனாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 T20 செஞ்சுரிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவர் அடிச்சாரு. சீரியஸ்லி அந்த டைம்ல எல்லாருமே பேசினாங்க, என்னப்பா பில் சால்ட்டை யாருமே எடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா 21 T20 இங்கிலாந்துக்காக 639 ரன்கள் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அதுல 200 250 அப்படின்னே சொல்லலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 119. இதெல்லாம் தாண்டி இவர்கிட்ட ஒரு சூப்பர் இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவரோட ஸ்ட்ரைக் ரேட் தாங்க. 166 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய ஒரு பயங்கரமான பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஆர்டர் அப்படின்னே சொல்லலாம். எஸ் டெஃபினெட்லி இவர் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் இவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. மேல இறக்கி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லா அட்வான்டேஜ் எடுத்து பிரிச்சு எரிஞ்சிருவாரு. அதுவும் இந்த ஃபீல்டெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சும்மா விளையாடுவார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் நீங்க எங்கிட்ட ஃபீல்ட் செட் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் பாத்தீங்க அப்படின்னா ஷாட்ஸே ஆடுவாரு. இங்கிலாந்தோட ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரிலாம் பில் சால்ட் பத்தி நிறைய பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி இவரோட கெரியர்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் இதெல்லாம் சேர்த்து 228 T20 மேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுருக்காரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 5000 ரன்களுக்கு மேல அடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு ஓபனர், கண்டிப்பா சிஎஸ்கேயோட சர்க்யூட்டுக்கு பயங்கரமா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஓபனர் அப்படின்னே சொல்லலாம். என்னைக்குமே இங்கிலாந்து பிளேயர்ஸ் மேல சிஎஸ்கே கொஞ்சம் கண்ணு வைப்பாங்க. அண்ட் இவர் வேற இப்ப ஃப்ரீயா இருக்காரு. அண்ட் இவரையும் பாத்தீங்க அப்படின்னா அன்சோல்ட் ஆகுனதுனால ரொம்ப அப்செட்டாலாம் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. ஸோ டெஃபினெட்லி சிஎஸ்கே இவரை எடுத்தாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபார்முக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடானா சிஎஸ்கேல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல இவர் இருந்தாரு. ஒரு விக்கெட் கீப்பர், ஓகேவா, ஒரு 218 ரன் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல டீசென்டான ஆவரேஜ் ஒரு 28 பாத்தீங்க அப்படின்னா வச்சிருந்தாரு. ஓகே, ஒரு நல்ல கேம்பெயின் தான் அவருக்கு இருந்துச்சு. பட் ஆனா ஏன் டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏன் எடுக்கல அப்படிங்கறத பத்திலாம் தெரியவே இல்லை. அதை கூட அவர் சொல்லியிருந்தாரு, நான் நல்லா தான் விளையாண்டேன், பட் ஏன் என்னை எடுக்கல அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பேசணும்னா பில் சால்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பத்தி கூட நம்ம வேற வீடியோக்கள்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கருத்து, இன்கேஸ் பில் சால்ட் உள்ள வந்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.